அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் தொடராக கடந்த 2 தினங்களாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொன்ன முன்னறிவிப்புகளை குறித்து சில செய்திகளை நாம் அறிந்தோம். அதனுடைய தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எத்தி வைத்த காலகட்டம் என்பது 13 ஆண்டு காலகட்டம். அந்த 13 ஆண்டுகளில் சொல்லென்னா துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அடைந்து அவர்களுடைய வாழ்க்கை உயிர் வாழ்வது கேள்விக்குறி என்கிற ஒரு இறுதி கட்டம் வரக்கூடிய நேரத்தில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக குறைஷிகள் சதித்திட்டம் தீட்டக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அறிவித்து கொடுத்து ஹிஜ்ரத் என்கிற ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு மக்காவை விட்டு நீங்கள் நாடு துறந்து மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்போ இப்படி அவர்கள் அந்த மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த வழி என்பது மக்காவிலே இருந்து நேராக செல்லக்கூடிய வழி அல்ல. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்வதற்கு தேர்ந்தெடுத்த வழி என்பது கடலோர பகுதியாக சென்று மதீனாவிற்கு செல்கிறார்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்களும் அவர்களோடு இருந்தது அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் அவர்களுடைய அடிமை அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அப்போ இந்த 3 பேர்களுமாக மதீனாவை நோக்கி கடலோர பகுதியாக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். இப்படி ஹிஜ்ரத் மேற்கொள்ளக்கூடிய இந்த காட்சியை குறைஷிகள் மக்காவிலே அறிவிப்பு செய்கிறார்கள். யாராவது முஹம்மதையும் அவருடைய தோழரான அபூபக்கரையும் உயிரோடோ அல்லது அவர்களை கொன்றோ எங்களிடத்திலே ஒப்படைப்பார்களேயானால் ஒவ்வொருவருடைய தலைக்கும் 100 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 100 ஒட்டகம், அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100 ஒட்டகம். இப்படி ஒன்றில் அவர்களை கொன்று எங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை பிடித்து கைது செய்து எங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். மக்கமா நகரத்திலே இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான், அதாவது இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்ன என்பதை தான் இனிமேல் நாம் அறிய இருக்கிறோம். இது மாதிரி குறைஷிகளுடைய அறிவிப்பு வந்தவுடன் கடலோரமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சுராக்கா இப்னு மாலிக் பிற்காலத்திலே அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், பெரிய ஒரு சஹாபியாக இருக்கிறார். ஆனால் இந்த சுராக்கா இப்னு மாலிக் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும் பொழுது காஃபிராக இருக்கிறார். அப்போ இப்படி அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய கோத்திரம் என்பது முதலிஜூன் என்று சொல்லக்கூடிய கோத்திரம். அவர்களுடைய கோத்திரத்தார்களோடு சேர்ந்து நாங்கள் ஆலோசனைகளை செய்து கொண்டிருந்தோம். யார் சொல்கிறா? இந்த சுராக்கா இப்னு மாலிக் சொல்கிறார்,
நாங்கள் இந்த மாதிரி எங்களுடைய கோத்திரத்தோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அவையிலே. அப்பொழுது ஒரு மனிதரும் வந்து அமர்கிறார், எங்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். அப்போ அந்த நேரத்திலே அந்த மஜ்லிஸிலே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, யார் முஹம்மதையும் அபூபக்கரையும் கொன்றோ அல்லது அவர்களை கைது செய்து குறைஷிகளிடத்திலே ஒப்படைப்பார்களேயானால் அவர்களுக்கு 200 ஒட்டகங்கள் பரிசாக அளிக்கப்படும் என்று அந்த சபையிலே பேசுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்திருந்த நபர் சொல்கிறார், நான் பார்த்தேன், யாரை? முஹம்மதையும் அவருடைய தோழரையும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற செய்தியை அந்த சபையில் சொல்கிறார். அப்போது இந்த சுராக்கா இப்னு மாலிக் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 2 பேரை தான் இவர் சொல்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இவர் என்ன செய்கிறார்னா, அந்த 200 ஒட்டகமும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பேச்சே அந்த சபையிலே மாற்றுகிறார். இவர் பார்த்தது வேறு யாரோ இருக்கும், அந்த முஹம்மதும் அவருடைய தோழரும் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி சில ஒட்டகங்கள் தொலைந்து போனது, அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர்கள் தான் அதை அந்த பகுதியிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கு அப்படியே பேச்சை அவர்கள் மாற்றி அமைத்து அந்த சபை கலைந்து சுராக்கா இப்னு மாலிக் என்ன செய்கிறார்னா, உடனடியாக நேரடியாக வீட்டுக்கு வந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனம் ஒட்டகத்தை தெரு வழியாக எடுத்து செல்லாமல் பின்புற வாசல் வழியாக யாரும் பார்க்காத விதத்தில் அந்த கடலோர பகுதியை நோக்கி வேகமாக செல்கிறார். எதுக்காக வேண்டி? இவருக்கு தெரிஞ்சிருச்சு முஹம்மதும் அவருடைய தோழரும் தான், நமக்கு 200 ஒட்டகம் பரிசாக கிடைக்கும் என்கிற ஆசையோடு யாரும் பார்க்காத விதத்தில் வேக வேகமாக செல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் கடலோரமாக செல்லும் பொழுது தூரத்தில் பார்க்கிறார், முஹம்மதும் அபூபக்கரும் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ உடனே இவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு ஈட்டியை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குத்தி கொன்று விடலாம் என்று ஈட்டியை கையில் எடுக்கிறார். அவர் சென்ற அந்த ஒட்டகம் கீழே தவறி அவர் கீழே விழுந்து விடுகிறார். அப்போ அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த ஒட்டகத்தில் ஏறுறாரு. திரும்பவும் அந்த ஒட்டகம் கீழே விழுந்து ஒட்டகத்திலிருந்து இவர் கீழே விழுகிறார். ஒட்டகத்தினுடைய முட்டுக்கால் வரைக்கும் பாதி பகுதி வரைக்கும் மண்ணுக்குள்ளே அது புகுந்து விடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறார், உண்மையிலேயே இவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல, இந்த முஹம்மது என்பவர் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அதனால்தான் குறைஷிகள் இவ்வளோ பெரிய ஒரு பரிசு தொகையை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர் கையிலே வைத்திருந்த அந்த ஈட்டியை பக்கத்திலே செல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பார்த்தவுடன் இவர் சொன்னார், முஹம்மதே, உங்களை கொல்ல வேண்டும் என்றுதான் நான் ஆசையாக ஓடி வந்தேன். ஆனால் எனக்கு 2 சம்பவங்கள் நிகழ்ந்தது. குதிரையிலிருந்து நான் தவறி விழுந்தேன், அதே போல அதனுடைய கால் பகுதி பாதி வரைக்கும் மண்ணுக்குள்ளே புகுந்து விட்டது. அப்போ இறைவன் என்னை தடுத்து விட்டான், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். அப்போ இவர் எப்படி இறை நிராகரிப்பாளராக இருக்கிறார்? இவர் எப்படி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம்? அந்த மக்களெல்லாம் அன்றைக்கு அல்லாஹுவையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஒரு ஒப்பந்த பத்திரத்தை எழுதி தர வேண்டும். யார் சொல்கிறா? இந்த சுராக்கா இப்னு மாலிக் வந்து சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோல் பகுதியான ஒரு சீட்டு மாதிரி ஒன்றை எடுத்து, நாங்கள் உங்களை எந்த விதத்திலும் கொலை செய்ய மாட்டோம், உங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பு உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் எங்கள் இருவரையும் நீங்கள் பார்த்த செய்தியை குறைஷிகளுக்கு அறிவித்து விடக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து சுராக்கா இப்னு மாலிக் திரும்ப மக்காவை நோக்கி வந்து விடுகிறார். அப்போ இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே சுராக்கா இப்னு மாலிக்கை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது கிஸ்ராவினுடைய அந்த வளையல்கள், தங்க வளையல் காப்புகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு பரிசாக அளிக்கப்படும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்கா இப்னு மாலிக்குக்கு சொல்கிறார்கள். அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் ஏறத்தாழ 2 ஆண்டுகள் நடக்கிறது.
அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இவர் பெரிய ஒரு சஹாபிய, மூத்த சஹாபியாக இருக்கிறார். வயசு எத்தனை தெரியுமா? 80 வயசு. யாருக்கு? இந்த சுராக்கா இப்னு மாலிக்கிற்கு 80 வயசு ஆகிறது. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே தான் சூப்பர் பவராக, இன்றைக்கு எப்படி அமெரிக்கா என்பது வல்லரசாக இருக்கிறதோ அன்றைக்கு ஈரான் என்பது மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கிறது. யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஈரான் என்று சொல்லக்கூடிய தேசம் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் அது கைப்பற்றப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஈரானுடைய அதிபராக இருப்பவர்கள் பெரும் பெரும் மன்னர்கள், அதாவது ஈரானுடைய மன்னர்களுக்கு பொதுவாக என்ன பெயர் சொல்லப்படும் அப்படின்னா கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்டு அழைக்கப்படும். கிஸ்ரா அப்படின்னாக்கா ஈரானுடைய மன்னர் அப்படிங்கிறது பொதுவான பேர். எப்படி மிஸ்ருக்கு அன்றைக்கு அதிகாரத்துவத்திலே அந்த ஆட்சியிலே வரக்கூடியவர்களுக்கு ஃபிரௌன் என்கிற பெயர் உண்டோ, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மிஸ்ர் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் ஃபிரௌன் என்பது அவனுடைய பெயர் என்று. ஆனால் உண்மையிலே ஃபிரௌன் என்பது அவனுடைய பெயர் அல்ல. அந்த ஆட்சி யார் வசம் இருக்கிறதோ அவர்களுக்கு மிஸ்ரிலே பெயர் ஃபிரௌன் என்பது. அதே போலதான் இப்படி இந்த எகிப்தை ஆட்சி செய்பவர்களுக்கு ஃபிரௌன் என்றும், கிஸ்ராவை அதாவது ஈரானை ஆட்சி செய்பவர்களுக்கு கிஸ்ரா என்றும் அந்த காலகட்டத்திலே சொல்லப்படும். அதே மாதிரி வேறு, அதாவது ஈராக்கை ஆட்சி செய்பவர்களுக்கு கைசர் என்று சொல்லக்கூடிய பெயரை சொல்லி அழைக்கப்படும். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அந்த கடலோர பகுதியிலே வைத்து சுராக்கா இப்னு மாலிக் இடத்திலே சொன்னார்கள், கிஸ்ராவினுடைய தங்க காப்புகள் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்கிற ஒரு செய்தியை அங்கே சொன்னார்கள். அது எப்போ இவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஈரான் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அந்த மன்னர்கள் பயன்படுத்திய தங்க காப்புகள், தட்டுகள் எல்லாமே குவிந்து அரண்மனையிலே கிடைக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தங்க காப்புகளை மூத்த சஹாபியாக இருக்கக்கூடிய சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை பரிசாக கொடுக்கிறார்கள். இப்படி இதனுடைய வரலாற்று செய்திகள் நீண்டு கொண்டே செல்கிறது. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவித்த அந்த செய்தி, அந்த சஹாபி இஸ்லாமிய மார்க்கத்தை அப்போது ஏற்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே இவர் இறை தூதர் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு பிற்காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய 80வது வயதில், வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்தில் ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த மன்னர்களுடைய தங்க காப்புகள் இவர்களுக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிகிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய தூதர்தான் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்னும் அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபிகளை குறித்து முன்னறிவிப்புகளை சொன்னார்கள், அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவோம். எனவே அப்படிப்பட்ட அந்த சத்திய தூதரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம், அந்த தூதர் நமக்கு எதை சொன்னார்களோ, எதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை நாம் செய்து, தவிர்ந்திருக்க வேண்டிய விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்து இந்த உலகத்தில் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.